கோவில் சிம்பு, சோனி அகர்வால், ராஜ்கிரண், நாசர், வடிவேலு இவங்களாம் நடிச்சு ஹரி டைரக்ஷன்ல 2004 ரிலீஸ் ஆன ஒரு லவ் பிளஸ் காமெடி ஆக்ஷன் டிராமா தான் இந்த கோவில். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷமாவே சிம்புவோட ஊர்க்காரங்களுக்கும் சோனி அகர்வாலோட ஊர்க்காரங்களுக்கும் மத ரீதியான பிரச்சனை இருக்கு. 2 ஊருக்கும் செட்டே ஆகாது. சாதாரணமாவே அடிச்சுக்கிட்டு திரிவாங்க. இந்த மாதிரியான ஒரு பக்கா கலவர பூமி இவங்க 2 ஊரு. இப்படி இருக்கிறப்ப 2 பேரும் சோனி அகர்வாலும் சிம்பு ஒரு காலேஜ்ல ஒன்னா படிக்கிறாங்க. படிக்கிறப்ப 2 பேருக்கு இடையில லவ் வந்துருது. லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த காதல் வந்து 2 ஃபேமிலிக்கு தெரிய ஆரம்பிச்சு, 2 ஊருக்கும் தெரிய ஆரம்பிச்சு, திரும்பவும் கலவரத்துக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் மீறி சிம்புவும் சோனி அகர்வாலும் சேர்ந்தாங்களா சேரலையா, எப்படி சேர்ந்தாங்க, இதுக்கப்புறம் நடந்தது என்ன அப்படிங்கிற ஒரு பக்காவான கமர்ஷியல் சினிமா தான் இந்த கோவில். படத்தோட ஸ்டோரி, படத்தோட ஸ்கிரீன் பிளேலாம் யூஸ்வலா நம்ம பார்த்த கரி படங்கள்ல எந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்குமோ அது அப்படியே அந்த படத்துல இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் கூட இந்த ஜீரோ காம்ப்ரமைஸ் தான் அந்த விஷயங்கள்ல. ஹரி ஒரு ரேசி ஸ்கிரீன் பிளே, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஆர்வத்திலேயே படங்கள் நம்மளை கொண்டு போறது. நிறைய ஹை மூமெண்ட் படத்துல கொஞ்சம் கூட உங்களை லேக் அடிக்க வைத்து எந்த இடத்துலயுமே நீங்க போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. இது ஒரு மாறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு ஹை மூமெண்ட் இருக்கும், ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கும், ஒரு காமெடி இருக்கும், இல்ல சென்டிமெண்டா ஒரு சேடான காட்சி இருக்கும், இல்ல ஒரு சாங்ஸ் இருக்கும் சொல்லி நம்மளை ஆடியன்ஸ் அடுத்தடுத்து எங்கேஜா வச்சுக்கிறதுக்கான அந்த ஒரு கதையமைப்பு இருக்குல்ல, அது 2.5 மணி நேரம் ஃபுல்லா ஹரி பூந்து விளாண்டு இருப்பாப்ல. அது மாதிரி படத்தோட காமெடி சீன்ஸ், வடிவேலும் சார்லி அடிக்கிற காமெடி பாத்தீங்கன்னா படம் 2004 ரிலீஸ். அப்ப வந்தப்ப இருக்கிற காமெடிகள் பாத்தீங்கன்னா நிறைய காமெடி இப்பெல்லாம் செட் ஆகாது. நிறைய காமெடிலாம் பாத்தீங்கன்னா நிறைய காமெடி எக்ஸ்பெரியான காமெடி இருக்கு. ஆனா அதெல்லாம் பயங்கர ஒரு எவர்கிரீன் ஒரு கிளாசிக்கான காமெடியா இருக்கும். பயங்கரமா அந்த காமெடி எல்லாம் அந்த டைம்ல ஒர்க் ஆயிருக்கும். ஆனா இப்ப கேட்கிறப்ப அந்த காமெடி பெருசா சிரிப்பு வந்திருக்காது. ஆனா இந்த படத்துல வரக்கூடிய நிறைய காமெடி இப்ப பாக்குறப்பயுமே நான் சிரிப்பு வருது. நல்லா என்ஜாய் பண்ற காமெடியா இருக்கு. நிறைய காமெடி அந்த அளவு அந்த படங்கள் வந்து ஒரு ஒரு கல்ட் கிளாசிக்கான பிலிம்ஸா தான் எனக்கு தோணுது. ஒரு எவர்கிரீனா படம் வந்து அந்த காலத்துக்கு தான் அந்த படம் சூட் ஆச்சு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அப்படிலாம் இல்லை. எப்போதுமே அந்த காமெடி நல்லா ஒர்க் ஆகுது. படத்தோட அந்த மூட வந்து படம் ஃபுல்லா கேரி ஆகுது. படம் வந்து அந்த பீக்லயே போகுது. கொஞ்சம் கூட எந்த இடத்துலயும் படம் கிரிப்ப விடல. அது மாதிரி படத்தோட மியூசிக் ஸ்கோர், ஹாரிஸ் ஜெயராஜ் படத்தோட மியூசிக்கை போட்டிருக்காப்புல. படத்துல வரக்கூடிய அந்த 5 பாடல்கள், படம் வந்து அந்த 2004 அந்த ஒரு காலகட்ட சினிமா அப்படிங்கிறப்ப அந்த காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே சாங்ஸை ஷூட் பண்ணிட்டு படத்துக்கு ஷூட்டிங் போவாங்க. 5 பாட்டு இருக்கு. 5 பாட்டுல ஓப்பனிங் சாங் ஹீரோ இன்ட்ரோ சாங், 2வது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் காதல் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்பார்க்ல ஒரு சாங், அப்புறம் 2 பேருக்கும் டூயட் சாங், அப்புறம் ஒரு சேட் சாங், கிளைமேக்ஸ்ல ஒரு ஒரு சின்ன குத்துப்பாட்டு மாதிரி வச்சு நம்ம ஆடியன்ஸை படத்தை முடிச்சு விடுறோம் அப்படிங்கிற மாதிரி 5 பாட்டு கண்டிப்பா வச்சிருவாங்க. 5 பாட்டு கண்டிப்பா படத்துல இருக்கும். அது வந்து ஒரு ஒரு டிஃபால்ட் செட்டிங்ஸ் மாதிரி கண்டிப்பா அந்த பாடல்கள் 5 பாட்டு இருக்கும். அப்படி இந்த படத்துலயுமே 5 பாட்டு இருக்கு. அந்த பாடல்கள் வந்து சும்மா ஒரு திணிச்ச மாதிரி இல்ல. நமக்கு வந்து இப்ப பாக்குறப்ப நிறைய படங்கள்ல அந்த லிரிக்ஸ் நமக்கு பிடிச்சிருக்காது, மியூசிக் பெருசா அப்பெல்லாம் இல்ல. படத்துல வரக்கூடிய 5 பாட்டுமே பயங்கரமா கேட்கறதுக்கு அந்த ஒரு ஃபீல் குட்டா அதை தூக்கி என் காதுல வைங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அது அப்படியே இந்த படத்துல வரக்கூடிய பாடல்களையுமே இருக்கும். இப்ப கேட்கிறப்பயுமே அந்த 2004 நம்ம சன் மியூசிக்ல பாக்குற அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு அந்த அந்த ஒரு பீரியட் கொண்டு வந்து நாஸ்டாலஜிக்கா அது இதுலயுமே இருக்கு. அது மாதிரி படத்துல வந்து ஒவ்வொரு கேரக்டர் ஆர்க் பண்றது, ஹரியோட படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இல்லாம அதை தவிர்த்து நிறைய கேரக்டர்ஸ், வில்லனுக்கு ஆகட்டும், சைடு ரோலுக்கு நம்ம ஞாபகம் நிறைய கேரக்டர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். அது மாதிரி இதுல நிறைய கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கலாம். சும்மா வந்து ஏதோ ஒரு உப்புக்கு சப்பானி மாதிரி யூஸ் பண்ணிருக்க மாட்டாப்ல. ராஜீவனோட கேரக்டர் ஸ்ட்ராங்கான கேரக்டர், நாசர், வடிவேலு, ராஜேஷ், இவங்க சோனியாரோட அம்மா ரேகா, இப்படின்னு சொல்லி படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸா டெவலப் பண்ணிருப்பாப்ல. அந்த கேரக்டர் எல்லாம் படம் முடிஞ்சு நம்ம யோசிச்சு பாக்குறப்பையும் கூட அந்த கேரக்டர்ஸ் நம்ம ஞாபகத்துக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்கோர் பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு சீனாவது வாய்ப்பு கொடுத்துருப்பாப்ல. ஒரு ஹை மூமெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கும். படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப நம்புற மாதிரி இருக்கு. சொல்லணும்னா இப்ப ரொம்ப ஓவரா இப்ப ஹீரோ ஒருத்தர் அடிக்கிறாரு அப்படின்னா 100 அடிக்கு தாண்டி போய் பல்ட்டி அடிச்சு அந்த மாதிரி இல்லாம அந்த மல்லு கட்டுறது, கீழே உருண்டு படுறது, அந்த மாதிரி ஓகே ஒரு நம்புற மாதிரி ஒரு 4-5 பேர் சேர்ந்து மல்லு கட்டுறாங்க அப்படின்னா அப்படிதான் மல்லு கட்டுவாங்கிற மாதிரியான ஒரு சண்டை அமைப்பு இருக்கு. அது இதுலயுமே இருக்கும். படத்தோட அந்த லிரிக்ஸ் தான், ஒவ்வொரு பாட்டுலயும் வரக்கூடிய லிரிக்ஸ் வந்து கேட்கிறப்ப, அதுவும் இந்த அரளி விதையில் முளைச்ச துளசி செடியா காதல் அந்த பாட்டாகட்டும், அப்புறம் வேப்பங்குளத்து கிளியே அந்த பாட்டுன்னு சொல்லி எல்லா பாடல்களோட லிரிக்ஸ் வந்து பின்னி இருப்பாங்க. வரிகள் கேட்கிறப்பவே என்னங்க இந்த தேன் வந்து பாயுது காது நிலைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். எனக்கெல்லாம் ஹரி படங்கள் பொதுவாக பிடிக்கும். ஹரியோட படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊரையும் கவர் பண்ணி எடுத்துருப்பாப்புல. அதுல இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகர்கோவில் பெல்ட்,
கன்னியாகுமரி, நாகர்கோவில், அந்த வடக்கன் குளம், அந்த அந்த மாதிரி அந்த ஜோன், வள்ளியூர், வடக்கன் குளம், அந்த ஜோன் இருக்குல்ல, அந்த இதை கவர் பண்ணி எடுத்த படமா இருக்கும். படம் வந்து நாகர்கோவில் லொகேஷன்ல எடுத்த படமா இருக்கும். அந்த ஒரு கதையமைப்புல படம் இருக்கும். ஒவ்வொரு ஊரே எடுப்பாருல்ல, அது இந்த ஊர். இப்போ வந்து இந்த படத்தை வச்சு எடுத்திருக்காப்ல 2004. படம் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜான ஒரு கமர்ஷியல் சினிமா. தாராளமா ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பும் நிஜாம் பாக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த படம் ஷியாரா ஒரு சிம்புவோட லவ் ஃபிலிம் அப்படின்னோடனே கொஞ்சம் ஜர்க் ஆக வேணாம். சிம்பு படங்கள்னாலே கொஞ்சம் அப்படின்னா, அதனால இது தாராளமா நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த விதமான தவறான காட்சிகள் இருக்காது. எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமா அந்த படம் நிச்சயமா இருக்கும். படம் அமேசான் பிரைம் அவைலபிளா இருக்கு. ஆல்ரெடி இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அந்த படத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியன் மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த படம் பார்க்குறப்ப பிடிச்சா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும், பிடிக்கலனா பிடிக்கல, ஏன் பிடிக்கும் அப்படிங்க டீட்டெயிலா சொல்லுங்க. பிடிச்சுன்னா ஏன் பிடிச்சுன்னு சொல்லுங்க. இல்ல இப்ப இருக்கிற இந்த ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸ்லாம் இப்படி படம் பார்த்திருக்க மாட்டாங்க. சிம்பு படங்கள்னாலே மாநாடு, ஈஸ்வரன், இந்த மாதிரி படங்கள், வந்தா ராஜா தவிர பார்த்து வளர்ந்துருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இப்படி படத்தை போட்டு காமிங்க. இவெல்லாம் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிருக்கா போல, அருமையான படங்கள்ப்பா, ஃபேமிலியோட பார்க்குற ஒரு ஃபேமிலி சினிமாப்பா அப்படிங்கிற மாதிரி காமிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.